ஸோ வைஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வாரம் ரால என்ன நடந்துச்சு? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல கிளாசிக்கான மொமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ கண்டெண்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு? அண்ட் ஆல்சோ அன்எக்ஸ்பெக்டடாவும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன கதைன்றத டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்லுற அப்படி சில ஷார்ட் ஸ்பீடாக புரியும். சரி ரைட் ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள மூவ். இந்த வாரம் ராவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ சம்மர் ஸ்லாம்காக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வரைக்கும் கரண்டாக புக் பண்ணி வச்சிருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது போக ரெசில்மேனியா 43 மெயின் இவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு பேக்கப் பிளானும் வச்சிருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராவை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒபாஃபேமே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. கிக் ஆஃப் பண்ண ஒபாஃபேமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தான் டேரக்ட் ஷாட்டாகவே எடுக்கிறாரு. கிளாஸ் இன் இட்டாலியில் வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து சீட் பண்ணி தான் என்ன வின் பண்ணான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒபாஃபேமே என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டில் நான் 1-on-1 தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. நான் ஸ்டில் திரும்ப வந்து ப்ராக் லெஸ்னரை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னரோட ஹெட் எனக்கு வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒபாஃபேமே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் மெகா சாம்பியனான டாமினிக் மிஸ்டரியோ இன்ட்ரோ பண்ணுறாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்டோட செமிஃபைனல்ஸாக நடக்க போகுது. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. இன்ட்ரோ பண்ண டாமினிக் மிஸ்டரியோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர் வேட்டம் இந்த இடத்துல நான் தான் வின் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. இந்த இடத்துல பின்னாடியிலேருந்து நம்ம ஜேடி மெக்டால் வந்து பார்த்தீங்கன்னா சேர் எடுத்து ஒபாஃபேமே அட்டாக் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் ஒபாஃபேமே எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருக்காரு. போட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பொழந்து விட்டுறாருன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. நம்ம ஒபாஃபேமே பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறாரு. அந்த இடத்துல ஒபாஃபேமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, என் ஊருக்கே தெரியும் நீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டரியோன்றத நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்க அப்பாவுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒபாஃபேமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய செத்ரால்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அந்த இடத்துல செத்ரால்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, வின் பண்ணி நான் டேரக்ட் ஷாட்டாகவே ரோமன் ரெயின்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ராவுக்கே வரல. பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ்ன்ற பேர் எங்கே பட்டாலும் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சியர் பண்ணி எக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஓடிசின்ற சான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முன் வச்சாங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வச்சிருக்காங்கல்ல, அந்த டைட்டில் என்னோட டைட்டில், நான் தான் அதை ரிலவென்ட் பண்ணன்றதை வந்து பார்த்தீங்கன்னா செத்ரால்ஸ் கால் அப் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்டோட ஃபேட்டல் ஃபோர்வே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. லிவ் மார்கன் வர்சஸ் செல்சி கிரீன், அலெக்சா பிளஸ், பெக்கி லிஞ்ச்கான ஃபேட்டல் ஃபோர்வே மேட்ச். இந்த இடத்துல நம்ம கேட்டிருந்தோம் லிவ் மார்கன் சாம்பியன் ஆல்ரெடியே உங்களை வந்து வச்சிருந்தாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷனோட கேட்டிருந்தேன்ல. அதை ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோவில் டீட்டெயில் பண்ணியிருப்பேன். அதை மறக்காம நம்ம பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டைமிங் கொடுத்துருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு என்னமோ பெக்கி லிஞ்சிட்ட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்குது. மற்றபடி இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் லோடிங் தான். அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோட MVP வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் தான் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராக் பண்ணி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். மேட்சோட கிளைமேக்ஸில் என்ன நடந்திருக்கும்னா, ஸோ டபுள் பின்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி. கிளைமேக்ஸில் லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீனை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி செமிஃபைனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறமா சாட் கேபிள் தான் ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. சாட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பென்டா கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாலஜிஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா ரே மிஸ்டரியோ கிட்டேயும் போவாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம டிராகன் லீக்கிட்டேயும் போய் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க. என்ன நடந்துச்சுன்னா, லூச்சா லிபரில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அதில் தோத்த வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் அன்மாஸ்க் பண்ணியிருப்பார் நம்மளுடைய சாட் கேபிள். அதுக்காக அப்பாலஜைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மோட்டிவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசுறாங்க. ஏன்னா லூச்சா லிபர்ன்றது ஒரு கல்ச்சர், அதை நீ ரெஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இதுக்கப்புறமா ஏதம் பேஜ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து இன்டர் கண்டெண்டர் சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீமேட்ச் வேணும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் வேற இருக்குல்ல பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் பேலி அண்ட் ஆல்சோ லைரா வெல்கிரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போது லைராவை பயங்கரமாகவே பேலி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறாங்க. சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குல்ல, ஸோ அதுக்காக மோட்டிவேட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டஸ்ஃபோர்ட வந்து லாக்கர் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஊசோஸ் அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் ஜே ஊசோ கிட்ட ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, செத்ரால்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, ஏன்னா நான் தான் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் இருக்கேன்ல, நான் அதை போய் வின் பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல செத்ரால்ஸ் பயங்கரமாக சிரிச்சிருவாரு. சிரிச்சது மட்டும் இல்லாமல் செத்ரால்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எனக்கு என்னடா பிரச்சனை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கேன், நான் எங்கேயாச்சும் பிளட் லைன்றதை கேப்ஷன் பண்ணுறேன்னா, நான் ரோமன் ரெயின்ஸை தான் மென்ஷன் பண்ணுறேன், ஊசோஸ்ன்னு சொல்கிறேன், நான் ஜேக்கப் ஃபட்டுன்னு சொல்கிறேன்னா, அப்போ ஏன் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதை செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அண்ட் ஆல்சோ இந்த டோர்னமெண்ட்டில் இருக்க, பட் இருந்தாலும் ஜிம்மி யூசோ என்ன தான் பண்ணுவான், ஏன் அவனை மட்டும் தனியாக ஓரம் கட்டுறீங்கன்ற மாதிரி பிளட் லைனை குழப்புற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, செத்ரால்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வின் பண்ணுவோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஜேவுஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஜேக்கப் செத்ரால்ஸை கொஞ்சம் கவனின்ற மாதிரி இவங்க 2 பேர் ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்திருக்கும். இதுக்கப்புறமா விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சால்ருக்கா அவங்களோட டைட்டில் நம்மளுடைய லைரா கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா
சால்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்சே ஓரளவுக்கு பண்ணாமல் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த மேட்ச் சூப்பராகவே இருந்துருந்துச்சு. இந்த மேட்சோட எம்பிபின்னு சொல்ல முடியாது, 2 பேருமே நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சது இல்லைன்ற மாதிரி பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ருக்கும் அவங்களுடைய டைட்டிலை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஹார்ட் கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க, என்னதான் பிரச்சனையா நாங்கள் சொல்கிற எதையும் கேட்க மாட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஜேக்கப் ஹார்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் உங்களை எக்னாலேஜ் பண்ணல, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிசி எதை எக்னாலேஜ் பண்ணன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த அரசு ஜேக்கப் ஹார்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு, நீ எதை பற்றியும் ஒரி பண்ணாத, எல்லை நைட் வேறு இருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஃபேமிலியை பற்றி பேசிட்டு இருக்கான், நீ அவட போய் பாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஹார்ட் சொல்கிறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கி செயின்ஸ் கால் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ண போகிறன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணி வேர்ல்டு சாம்பியன் ஆவேன் சம்மர் ஸ்லாம்லன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைரக்ட் ஷார்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணியிருப்பாரு. எஜ்ஜுலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது, எஜ்ஜாக இருந்துட்டேன்னா என்கிட்டே வந்து எஜ்ஜை பற்றி பேசுவியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கி செயின் டைரக்ட் ஷார்ட்டாகவே வந்து நம்ம எஜ்ஜை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. ஏன் சம்மந்தம் இல்லாமல் எடுத்தாருன்றது சத்தியமான தெரியல. இதுக்கப்புறமா மெகா ஸ்டார் எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா வராரு. எல்ஏ நைட் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸை போட்டு பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்துட்டு ஓவராக பேசிவிடான்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டைரக்ட் ஷாட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்து நான் வந்து கிங் ஆஃப் த ரிங் வின் பண்ணி ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேவுஸோவும் அந்த மேட்ச்சில் இருக்கான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்ற பேரில் 4 பேர் வருவானுங்க, எனக்கு ட்ராப்பை வைப்பானுங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விழுகணுன்ற மாதிரி பார்க்குறானுங்கன்றத சொல்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட்டுக்கு அந்த ஆடம் பியர்ஸ் வேற இருக்கான், அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனோட கைக்குலின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பேசுவார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த இடத்துல ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ட் பண்ணிடுறாரு. இன்ட்ரப்ட் பண்ண ஜே ஊசோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் ஃபேன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல ஈட் மூமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அவர் அதுக்கப்புறமா பேசலான்னு போறாரு, இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாம் ஒன் மோர் டைம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் ஈட்டை போட போறாரு ஷோன்ற மாதிரி ரைட்டு. ஒரு வழியாக ஈட்டி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாருன்னா, இதுக்கப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும்னு நினைக்காத, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான ஆள் தான், நான் உங்களுக்கு ஒரு வார்னிங்கே கொடுக்குறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ சொல்கிறாரு. ரிங்கை விட்டு வெளியே போயிரு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை டிஃபீட் பண்ணிடுவேன் ஸ்மாக் டவுன்லன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் பண்ணுறாரு. எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா, உன் ஃபேமிலியை வச்சு நீயே வச்சுக்கோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்றாரு. அதை பார்த்து ஜே ஊசோ பயங்கரமாகவே கடுப்பாயிருவாரு. கடுப்பாகி எல்ஏ நைட் அட்டாக் பண்ணலான்னு போறாரு. பட் இருந்தாலும் ஜிம்மி ஊசோ தடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போயிறாரு. அதுக்கப்புறமா இன்டர் கர்நாடகா சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. பென்டா வர்சஸ் டே மிஸ்டீரியோக்கான மேட்ச். இந்த மேட்ச் சூப்பராகவே இருந்திருக்கும். இந்த மேட்சோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ரீட்டைன் பண்ணதுக்கப்புறமா ரெஸ்பெக்ட் பே பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூசோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாரு. ரூசோ அண்ட் ஆல்சோ ஏதம் பேஜ் வந்து இவங்க 2 பேரையும் பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ரே மிஸ்டீரியோ அன்மாஸ்க் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூசோவை WWE விட்டு துரத்தி விட தான் போகிறீங்க, நாளைக்கு போகிறவனை வச்சு நீங்கள் அன்மாஸ் பண்ணுவீங்களா? இதில் என்னடா லாஜிக்குன்ற மாதிரி தான் எனக்கு சத்தியமாக ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. இந்த ராலே வந்து பார்த்தோன்னா எனக்கு பிடிக்காத விஷயம் இது ஒன்று தான். சொல்லலாம் ஸ்டோரி லைன் கிரி லைன், மாஸ்க் கலட்டுறதுல என்னடா ஸ்டோரி லைன் இருக்குது? அதை நீங்கள் ஒரு லூச்சா ரிப்பர் ரெஸ்லரை வச்சு பண்ணிங்கன்னா ஓகே, அதில் லாஜிக் இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். இப்போ வரைக்கும் எதுக்கு நீங்கள் ரூசோ வச்சு அன்மாஸ் பண்ண வச்சிங்க? நாளைக்கே அவனை வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு துரத்த தான் போகிறீங்க, அவனை வச்சா நீங்கள் அன்மாஸ் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. ரே மிஸ்டீரியோ எவ்வளோ பெரிய லெஜெண்ட். ஸோ இதை வந்து ஒரு ஸ்டோரி லைனாக எடுக்காதீங்கன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த ராலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப கடுப்பாக்கி. இதுக்கப்புறமா சாட் கேபிள் அண்ட் ஆல்சோ டிராகன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. சாட் கேபிள் அவருடைய ஓஜி சாங்கோடய வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிளுக்கு ரெஸ்பெக்ட் பே பண்ணுற மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ரெக்கோல் ராட்ரிகஸ் அண்ட் ஆல்சோ ESQயோட விக்னர் பார்த்தீங்கன்னா யார் ஆகுது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்களுக்கு செமிஃபைனல்ஸ் மேட்ச் இருக்குல்ல குயின் ஆஃப் த ரிங்ல, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ரெக்கோல் ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணி ரியா ரிப்ளே தான் ஃபேஸ் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ராக்ஸன் பெரஸ் லிவ் மார்கன் கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ ஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ராட்ரிகஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்தால் என்ன பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நல்லா இருக்குங்களா பெஸ்ட் இந்த மொமெண்ட்ன்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ இந்த இடத்துல லிவ் மார்கன் மலிப்பி விட்டு இந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. இதுக்கப்புறம் மெயின் ஈவென்ட் நடக்குதுங்க. ஸோ கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்டோட ஃபேட்டல் 4 நடக்குது. G1 ஈவென்ட்ஸ் வர்சஸ் ரிக்கி செயின் வர்சஸ் டாலா டோங்கா செத்ரால்ஸ்க்கான மேட்ச். சத்தியமாக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மேட்சோட MVP வந்து பார்த்தீங்கன்னா டாலா டோங்கா தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா 1 vs 3ன்ற மாதிரி தான் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும்.
இந்த மேட்சோட MVP டால் ஆடுவாங்க, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு சம்பவம் இப்போ வரை என்னன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இடத்துல செத் ரன்ஸா வின் பண்ணுவாருன்றத நினைச்சேன். பட் இருந்தாலும் ட்விஸ்ட்டை கொடுத்துட்டானுங்க. மேட்ச்சுக்கு நடுவில் ஆஸ்டின் தியரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணியிருப்பாரு. இன்ட்ரோ பண்ண ஆஸ்டின் தியரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல பிரான் பிரேக்கர் வந்து நம்ம செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாரு. செத் ராலின்ஸ்க்கு ஒரு ஸ்பியரை போட்டு அதை யூஸ் பண்ணி ஜீவன் எவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ண ஜீவன் எவன்ஸ் இப்போ கண்ட செமிஃபைனல்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்காரு. இது சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரா நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஜீவன் எவன்ஸ் வின் பண்ண போறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் சொல்லிட்டாங்க, செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் தான் அட்டாக் பண்ண போறாருன்றத ரா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதை வச்சுக்கிட்டே மண்டேல ஒருவேளை இருக்குமோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க நிலையில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டானுங்க. மீண்டுமான்ற மாதிரி செத் ராலின்ஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். ஓவரால் அந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கு. எனக்கு பிடிக்காத விஷயம் ரேமஸ்டூடியோ அன்மாஸ் பண்ணது, நம்ம ரூசவ் பண்ணது தான். எனக்கு அது ஒரு விஷயம் மட்டும் தான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி இந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அது போக நெக்ஸ்ட் வீக் ராவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் ராக்கு நம்மளுடைய OTC வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட செமிஃபைனல்ஸும் நடக்க போது, குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ஸோட செமிஃபைனல்ஸும் நடக்குது. கிங் ஆஃப் த ரிங் செமிஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபெமே வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ நடக்க போது. குயின் ஆஃப் த ரிங்கோட செமிஃபைனல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே வர்சஸ் ரெகுல் ரெட்ரிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி வச்சு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்க மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.